வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி 44வது நாள். ஒரே சண்டையும் சச்சரவுமாக இருந்துச்சா. ஸோ கேர்ள்ஸ் டீமுக்கு வந்து சாச்சனாட்ட அட்வைஸ் பண்ணதாக இருக்கட்டும் ரூமில் வச்சு. ஸோ சீனி சுகர் வந்து கம்மியாக சாப்பிடுமான்னு அன்சிதா சொன்னது. ஸோ சாச்சனா வந்து எனக்கு கிரம்பிள் டேக்கு பிடிக்காது, எனக்கு பாயில் டேக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஞாபகம் இருக்கா, எனக்கு வீகன் தான், நான் வீகன், நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வச்சு சாப்பிட்டது. ஸோ ஓகே, அது சாப்பிடட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை அட்வைஸ் பண்ணது நல்லா இருந்தது. அடுத்து வந்து அந்த மஞ்சரி அண்டு அருண் பிரசாத் சண்டை பயங்கரமாக இருந்துச்சுல்ல. ஸோ அந்த சண்டை காரணம் மஞ்சரி தான். ஆக்சுவலாக ரெண்டு டீமுமே ஃபன் மூடில் இருப்பாங்க. ஸோ அருண் இந்த பவித்ரா வச்சு அருணை வந்து ராணாவை கேள்வி பண்ணிகிட்டு இருப்பாங்க. பவித்ராவும் தலைவலின்னு சொல்லுவாங்க. ஸோ அருண் போய் தண்ணி கொடுடா, ஹாட் வாட்டர் கொடுறான்னு சொன்னோன்னே எல்லாருமே சிரித்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக அது ஃபன்னுக்கு தான். ஸோ அந்த சைடு குதிச்சு அருண் சொல்லுவாப்பில், அந்த சைடு குதிச்சு போய் கொடுறா அப்படின்னு சொன்னோன்னா அவன் ஹீரோயிக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி குதிச்சு. ஸோ அவங்க டாஸ்க் கொடுத்து, இது பேர் என்ன, சாச்சனா தான் டாஸ்க் கொடுக்கும். வந்து என்ன சொல்லணுன்னா, பவித்ராக்கா இனிமேல் தப்பு பண்ண மாட்டேக்கா அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுக்கும். 3 தடவை சொல்ல சொல்லுவோம், அப்புறம் 10 தடவை சொல்ல சொல்லுவாங்க. அப்புறம் இதெல்லாம் ஓகே தான், ஃபன்னாக தான் இருந்துச்சு. அப்புறம் மஞ்சரி என்ட்ரி ஆனதுக்கப்புறம் தான் அந்த என்ன உள்ளே வந்திருக்கா, நீங்கள் ஃபன்னாக இது பண்ணுறீங்க, டாஸ்க் கொடுக்குறீங்க, ஸ்ட்ரிக்டாக கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த சண்டையெல்லாம் வந்தது. சண்டை ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணம். ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து மஞ்சரியோட பேட்சை பிடுங்கினது. ஸோ சாச்சனை அப்படி பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணது. ஸோ பேட்சை பிடுங்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க. போன தடவை நம்ம அருணோட பேட்செல்லாம் காரணமே இல்லாமல் பிடுங்கும். சும்மா அது போய் கேப் போடாமல் மறந்துட்டு இருந்துருப்பாப்பில் போல், சொல்லியிருக்கும் போல். அப்போ கும்பிட்டுருப்பாப்பில் போல், எப்போ போல் அந்த மேனரிசம் இருக்கும்ல, அது மாதிரி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல். அதுக்காக ஒன்று பிடுங்கிருக்கும். ஸோ வந்து பிடுங்கினதெல்லாம் தப்பு கிடையாது. ஸோ அருண் பிடுங்கும்போது இதுக்கு இனிச்சிச்சு, இப்போ இதுக்கு பிடுங்கினோன்னா அது அழுக வருது பார்த்திங்களா. ஸோ இதுதான் தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து ஒருபடியாக டாஸ்க் கொடுத்துட்டானுங்க. இதுக்கு முன்னாடி இந்த பவித்ரா வந்து ராணவுட்டை வந்து ஏற்றி விடுது. என்னென்னா, அருண் வந்து உன்னைய பொம்மை மாதிரி யூஸ் பண்ணுறானுங்க பசங்க, பார்த்து இருங்க அப்படின்னு. ஏம்மா ஏன் இப்படி? இங்கிட்டு சிவகுமார் பார்த்திங்கன்னா அது பொம்பளைங்கிட்டதே பேசிக்கிட்டு இருக்காப்புல. தீபக்கை பிடிக்காது போல் அவருக்கு, சுத்தமாக பிடிக்கல. அது டேரெக்டாக சொல்லிடலாம் பிடிக்கல அப்படிங்கிறது. இல்லைன்னா வேறு விதத்தில் எப்படியாவது காமிக்கலாம். இது போய் ரஞ்சித்திட்ட புலம்புறாரு, அங்கிட்ட ஆர்ஜி ஆனந்திட்ட சொல்கிறாரு, இங்கிட்ட கேர்ள்ஸ் டீமில் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்கிறாரு. ஸோ அப்புறம் கேர்ள்ஸ் டீம்கிட்ட வந்து பவித்ராட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அருணை பற்றி. என்ன சொல்கிறாப்புல, அருண் வந்து உள்ளே வந்து சொல்கிறாப்புல, நான் பற்ற வச்சுட்டேன், பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அது உள்ளே வந்து சொன்னதை அப்படியே வந்து கேர்ள்ஸ் டீமில் சொல்லி இன்னும் கொஞ்சம் பற்ற வைக்கிறதுக்கு பார்க்குறாப்புல. நம்ம சிவகுமார் எவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிறந்து இந்த வேலையை பார்க்குறது. ஓகே, அடுத்து வந்து டாஸ்க் கொடுத்துட்டாங்க. அரசன் அரசி, 2 நாடு, ஒரு நாட்டில் அரசன் ஆள்றாங்க, இன்னொரு நாட்டில் அரசி ஆள்றாங்க. ஸோ அரசன் மக்கள் வந்து முத்து, ஆனந்தி, சிவகுமார், ரஞ்சித், அருண். ராணியோட மக்கள் வந்து அன்சிதா, சத்யா, வர்ஷினி அண்ட் ஜாக்லின். அரசனோட பணியாள் வந்து ஜெஃப்ரி. ராணியோட பணியாள் வந்து சௌந்தர்யா. பயங்கரம், 2 பேருக்கும் செட் ஆகும். ராஜாவுடைய ராஜகுரு ராயன், ராணியோட ராஜகுரு பவித்ரா. ஐயோ, இந்த இடத்துல சௌந்தர்யா போட்டிருக்கலாமோ. சமையலுக்கு வந்து ராஜாவுக்கு சமையல் வந்து விஷால், ராணிக்கு சமையல் வந்து தர்சிகா. அப்பா, பிரிஞ்ச காதல் திருப்பி சேருமா? ராஜாவுக்கு படைத்தளபதி தீபக் அண்டு ராணிக்கு படைத்தளபதி மஞ்சரி. 2 பேருமே ஹைப்பர். என்ன பண்ண போகிறாங்களோ. அங்கிட்டு ராஜா ராணியை கேட்டால் தான் மிரண்டுறீங்க. சாச்சனா அண்ட் ராணவ் 2 பேருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ராணவ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணுவான். இங்கிட்டு சாச்சனா வந்து நான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு ஆர்வ கலரில் பண்ணுவாங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு இடையில் ஆப்போசிட்டில் உள்ள மக்கள்கிட்டருந்து ஒரு ஒற்றனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து இவங்க சொல்கிறத தான் கேட்கணும். ஸோ ஆல்ரெடி ஜாக்லின் வந்து திங்க் பண்ணிடுச்சு, என்னை தான் சூஸ் பண்ணுவானுங்க அப்படின்னு போய் அவங்க டீமில் போய் சொல்லிடுச்சு. என்னை சூஸ் பண்ணலைன்னா நான் இல்லைன்னு சொல்லிடுவேன், இல்லைன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னா இதை ஈஸியாக தெரிஞ்சு போயிடுச்சு. இதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது. ஸோ பாய்ஸ் டீம்லேருந்து முத்துக்குமரனை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான். ஸோ இது வந்து எப்படி சுவாரஸ்யமாக கொண்டு போய் முடிக்க போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கிடையில் அந்த நாட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க வெளியே. அப்போ வந்து ரஞ்சித் வந்து ஒன்று சொல்ல வருவார், யாரும் கேட்கல போல். அந்த டிஸ்கஷனில் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி பண்ணிகிட்டு இருக்கும்போது டென்ஷன் ஆகிட்டார். என்னடா நான் சொல்கிற எதுவுமே கேட்க மாட்டேறீங்க, கொஞ்சம் நேரம் நிறுங்க அப்படின்னு சொல்லி. அவருடைய உண்மையான முகம் இப்போ தான் வருது.
இனிமேல் எதாக இருந்தாலும் டீம் டிஸ்கஷன்லேயே வைங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இதுக்கு முன்னாடி எல்லாமே டீம் டிஸ்கஷனில் தான் இருந்துச்சு. நீ என்ன தூங்கிட்டா இருந்த, உன்கிட்ட கேட்கும் போதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுறது சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன உனக்கு எமோஷன் ஆகுது என்னன்னு தெரியல. ஓகே, அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு போல், நம்மள்ட்ட எதுவும் கேட்க மாட்றாங்க அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒன்று மனசில் தோண்டிருச்சு போல் இருக்குது. கண்டென்ட் கொடுக்கறது நல்ல விஷயந்தான், பார்க்கலாம். இது இன்றைக்கி அப்போனா வந்து அவர் வந்து மக்களில் தானே இருக்கார், அவரை ஒட்டனா போட்டால் ஒன்றும் தெரியாது. அதனால் முத்துக்குமரனை சூஸ் பண்ணலான்னு சொல்லி கேர்ள்ஸ் டீமும் முத்துக்குமரனை சூஸ் பண்ணிட்டாங்க. அங்கிட்டு வந்து சிவகுமாருக்கு கொடுத்துருக்கலாம் அந்த இது ராஜாவை. ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னு பயங்கரமாக பண்ணாப்புல. அவர் வாட்ச்மேனையே பாகுபலி மாதிரி முழங்கால் போட்டுலாம் அப்படி காமிச்சிக்கிட்டு இருந்தார். ஸோ பார்க்கலாம் அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ, குட் நைட்.